திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அடியார்களே, நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற விதைய முதலில் நமக்கு விதைத்தது யார் அப்படிங்கறத ஆழமா நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. அம்மா தனது கருப்பையிலே நம்மை சுமந்த போதே, அல்லது அந்த கருப்பையிலே நாம் உருவாகிய போதே இறைவன் தேர்ந்தெடுத்த உயிர் நீங்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்தி எப்போது நமக்குள் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆசிரியரை பார்த்து நமக்கு பக்தி வந்தது, நம்முடைய பெற்றவங்களை பார்த்து நமக்கு பக்தி வந்தது, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நமக்குள்ள பக்தி வந்திருக்கு, இல்லை நம்முடைய குரு நமக்கு சொல்லி நமக்கு பக்தி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்கின்றோம். அது உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய உண்மை என்னன்னா, எந்த க்ஷணத்தில் நீங்கள் தாயின் கருவில் அந்த உயிராக உண்டானீர்களோ அந்த க்ஷணத்திலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிரானீர்கள் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப பக்தி உங்களுக்கு அங்கிருந்தே வந்திருக்கும். ஐயா எனக்கு 10 வயசுல தான் அந்த பக்தி வந்தது, ஐயா எனக்கு 5 வயசுல தான் பக்தி வந்தது, ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் தெளிவை பெற்றோம், அப்பதான் உங்க கூட புதுசா பக்தி வந்து ஒட்டிக்கிறது இல்லை. விதைக்கப்பட்ட போதே அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு அரும்பெரும் விஷயம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அந்த சிவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர் நாம். அப்படிங்கும் போது இந்த பிரபஞ்சத்திலே நாம் ஆற்ற வேண்டிய கடமை எது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தினா எப்போதுமே அவரை பற்றி நினைத்திருப்பது, அவரின் புகழை பாடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் நமக்கு இட்ட கட்டளை யாது என்பதை உணர்ந்து அதன் வழியிலே பயணிக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிங்கும் போது அது இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பக்தி எங்கிருந்து வந்ததுன்னா யாருக்கிட்டையும் போய் தேடாதீங்க. முதல்ல பக்தியை புதுசா வர வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத காரியம். சுத்தமா நாத்திகம் பேசுற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க பேசி பாருங்க, திரும்ப வந்துட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவர்களுக்கு கொஞ்சம் கூட பக்தி நீங்கள் சொல்லி வராது. ஒரு காலகட்டத்திலே ஒரு அனுபவமாக அவர்களே உணர்ந்த பிறகுதான் அவர்களுக்குள்ளும் அந்த இறைபக்தி அப்படிங்கிறது வரும், ஆன்மீகத்தின் பற்றிய தேடுதல் வரும். ஒரு மனிதன் நாத்திகனாக பிறந்தான், நாத்திகனாகவே வளர்கின்றான், நாத்திகனாகவே இறந்து விடுவானா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையாது. நாத்திகனாக இருந்து வளரும் போது சில அனுபவங்களை பெற்று அதன் வாயிலாக அவன் ஆன்மீகத்துக்குள் வருவதும் உண்டு. அதே ஆத்திகனாக இருப்பவர்கள் அப்படியே நாத்திகனாக மாறுவதும் உண்டு. இது அவரவர் பெற்று வந்த வரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பிறந்ததிலிருந்து ஆத்திகனாக இருந்து, வளரும் போதும் ஆத்திகனாக இருந்து, இந்த உடலை விட்டு பிரியும் போதும் ஒருவன் ஆத்திகனாகவே இருக்கின்றான், இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு உள்ளே இறைவனை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே இருக்கின்றான் அப்படின்னா அதை விட இந்த உலகத்துல பெரிய கொடுப்பனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அவன் உண்மை பொருளை தேடி போகின்றான், தோன்றி மறைகின்ற பொருளை தேடி போவதில்லை, அழிந்து போகக்கூடிய பொருளை தேடி அவன் ஓடுவது இல்லை, நிலையில்லாத பொருட்களை தேடி அவன் ஓடி அலைவது இல்லை. மாறாக அவன் நிலையான ஒன்றை தேடுகின்றான். எது இந்த உலகத்திலே நிலையானது? மூலம், படைப்பின் மூலம். அந்த படைப்பின் மூலத்தை தவிர வேறு எதுவும் நிலையானதாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய எந்த பொருள் நிலையாக இருக்கும்? நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய பொருள் எந்த பொருள் நிலையானதாக இருக்கும்? நம்மை வருடி செல்கின்ற காற்று முதல் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க, எது நிலையானதாக இருக்கும்? எல்லாம் நிலையற்றது. ஒரு காலத்திலே மண்ணிலிருந்து எடுத்த எல்லா பொருட்களும் மண்ணோட போகும். அது எப்படிப்பட்ட பெரிய அதிசயமாக இருந்தாலும் சரி, ஒரு 5000 வருடம் 10,000 வருடங்கள் இன்னும் 20,000 வருடம் எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அது மண்ணோடு மண்ணாக சென்றடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை மறுப்பதற்கு இல்லை. எங்கிருந்து பிறந்ததோ அங்கே செல்ல வேண்டும் என்பது விதி. அப்ப எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அதே போல்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்திலே நிறைய உண்டு. இந்த பக்தி நாம் கருவிலே ஜனித்த போதே உண்டான பக்தி, சிவத்தின் மீது வைத்த அன்பு அப்படிங்கிறது அப்படித்தான். இந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்கு கருவிலே உண்டாயிருக்கும். வளரும் போது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல
தக்க சமயம் பார்த்து மனதிலே உதிக்கும். அவ்வளவுதான். நம்ம அதைத்தான் அந்த பக்தி உண்டான காலகட்டமாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ரொம்ப முக்கியமா இந்த பிரபஞ்சத்துல எதையாச்சும் நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எதையாச்சும் மாற்ற முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எதையுமே மாற்ற முடியாது. எதையுமே மாற்ற முடியாது. அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சில பேர் நான் அதை மாற்றி விடுவேன், இதை மாற்றி விடுவேன், நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமா ஆமா, நம்ம நினைச்சா நிறைய நடக்கும். நம்ம நினைக்காதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும். அப்பதான் நம்ம எண்ணங்களுக்கான மதிப்பு நமக்கு தெரியும். நிறைய சொல்லுவாங்க. நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா. அதுதான் உண்மை. அதுலயும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் அவ்வளவு குழப்பவே கூடாது. அது ஒரு சாஸ்திரம், அது ஒரு வகையான அறிவியல். கிரகங்களின் இருப்பை வைத்து இந்த படைப்பு, இப்போ ஒரு பிறப்பு, ஒரு உயிர் ஜனிக்குது அப்படின்னா அது ஒரு சில என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இணைப்புகளை வைத்து இதனுடைய குணம் என்னவாக இருக்கும், எதற்காக வந்திருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை நுண்மையாக ஆராயும் போது உண்மையா நல்ல தேர்ந்தவர்கள் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ரெண்டா ஒண்ண வச்ச பார்க்கிறோம். அது தவறு. முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஜோதிடர் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஜோதிடத்தை அடிக்கடி பாருங்கள்னு சொல்ல மாட்டார். இன்னொன்னு, பொத்தாம் பொதுவான பலன்களை யாராலும் சொல்ல முடியாது. அப்படியே அந்த நீங்க ஜோதிடத்து படி போனாலுமே கூட இந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது ஜோதிடர்களே தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அது சாத்தியமான சிலர் மட்டுமே அதை வெளிப்படையாக சொல்கிறார்கள். இது அனைவருக்குமானது அல்ல. ஆமா, நீ காலையில எந்திரிச்சு நம்ம தொலைக்காட்சியில பார்க்கும்போது நிறைய சொல்றாங்களே என் வாழ்க்கையில எது நடக்க மாட்டேங்குது. நீ வாங்கி வந்த வரத்தில் ஒண்ணு கூட அந்த இடத்துல இல்ல, அப்புறம் எப்படி அது நடக்கும்? அப்ப ஏன் சொல்றாங்க? எல்லாம் வணிகமயம் ஆயிடுச்சு. வணிகமயம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா சொல்ல போனா. அப்ப அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? தேவையே இல்லை. அதை பார்த்து என்ன மாற்ற முடியும்? நல்ல ஜோதிடர்களை கேளுங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்றார், சரிங்களா? ஒரே நேரத்தில் பிறந்த 10 குழந்தைகள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஆனா அவங்களே ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு மனதிலே பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு வறுமையாக இருக்கும். அப்ப இந்த கணக்கெல்லாம் யார் சொல்றது? ஏன்னா அவர்களால் கணிக்க முடியாது. ஜோதிடர்களாலும் இந்த ரகசியத்தை கணிக்க முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் எதுக்கு ஜோதிடம்? நம்ம ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொன்ன மாதிரி அறிவியல் மேம்பட்டு போகும் இல்லையா? அந்த மாதிரி ஜோதிடத்திலும் சில நுணுக்கங்கள் இருக்கு. அதை மேம்படுத்தி சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் உண்மையாகவே இதெல்லாம் பொருந்தாது, ஆனா இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்கு, இதெல்லாம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு உண்மையாகவே சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜோதிடத்தை நம்பினோமா ஆன்மீகத்தை நம்பினோமா ரொம்ப முக்கியம் தான். எப்ப பாரு அந்த கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அதுல தொலைஞ்சு போகுது. பொதுவா சொல்லும் போது இந்த ராசிக்காரங்க ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க. இந்த ராசியும் பரம எதிரிகள் அப்படிம்பாங்க. அவங்க ஆனால் நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் அதை பத்தி யோசிப்பான், ஒருவேளை இப்படி இருப்பானு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் வேற, இந்த ஜோதிடம் வேற. ஜோதிடம் உங்கள் மண்டைக்குள்ள உள்ள போய் குத்தாத வரையிலும் வாழ்க்கை நல்லா போகும். என்னைக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு உள்ள இறங்குறீங்களோ வாழ்க்கை சூன்யமாயிடும். எப்ப தேவையோ அப்பதான் அணுகவே சொல்வார்கள். அது ஒரு வகை. அதனால வாழ்க்கை அது பாட்டுக்கு போகும். ஆன்மீகத்துல போனா ஆனந்தமா இருக்கும். இந்த மாதிரி ஜோதிடம், அதுலேயே வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போறது, இதெல்லாம் போனால் வாழ்க்கையை வந்துட்டு திசை திருப்பி விட்டுரும். கண்டிப்பா திசை திருப்பி விட்டுரும். நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எது அப்படின்னா நம்மளை சுற்றி இருப்பவர்களே ஆனந்தமாக வைத்துக் கொள்வது. ஏன் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். ஏன் நான் சுற்றி இருக்கவங்களை எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும்? நான் பார்க்கின்ற கல், நான் பார்க்கின்ற மண், நான் பார்க்கின்ற தாவரம், நான் பார்க்கின்ற உயிரினம் எல்லாமே இறைவன், எல்லாமே சிவம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு
எனக்கு முன்னாடி இருக்கவங்களும் யாரு? சிவம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். மனிதர்களில் எனக்கு முன்னே இருப்பவர்களும் பின்னே இருப்பவர்களும் இறைவன் அப்படின்னு தெரியணும். அப்ப இறைவனை மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிறதுக்கான கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம், பூஜை பண்றோம். என் எதிரே ஒரு இறைவன் இருக்கிறார் அப்படிங்கும் போது நான் அவருக்கு எதையும் கொடுக்க முடியல, பொருளா கொடுக்க முடியலனாலும் என் மனசுல இருக்க அன்பை கொடுக்கலாம்ல, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம்ல. அப்ப எதிரே இருக்கின்ற இறைவன் மகிழ்வாரா மாட்டாரா? அப்ப அதுதானே உண்மையான பூஜை அப்படிங்கிறது. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் நம் காட்டுகின்ற மகிழ்ச்சிகளே உண்டாகும் அப்படின்னா அதை விட சிறந்த பூஜை இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துல நாமும் ஓடிக்கிட்டே இருப்போம். சில இடங்கள்ல சின்னதா ஒரு ஓய்வு கிடைக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலையில கிடைச்சிடும். வேலைக்கு போக முடியாது, சொந்தமா எந்திரிச்சு நிற்க முடியாது, என்னோட வேலைகளை என்னாலேயே செய்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில். அது ஏன் ஒரு 3 மாசம் 6 மாசம் கடப்புல போட்டுறாரு. உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அடிபட்டுருது, கால் எலும்பு உடஞ்சிருது, கை எலும்பு உடஞ்சிருது, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்ல. அப்பதான் மனிதன் உணர்ந்துக்கிறான். சொல்றான், நான் நினைச்சா எதையும் மாத்திடுவேன் அப்படிங்கிறான்ல. அப்பதான் அந்த மனிதனுக்கு தெரிய வரும், நான் நடக்கணும்னாலே இன்னொருத்தர் என்னை தூக்கி பிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அனைவரும் சேர்ந்துதான் இந்த உலகம் இயங்குகிறதே தவிர உன்னால் மட்டும் இந்த உலகம் இயங்கவில்லைங்கிற பெரிய தாற்பயத்தை உனக்கு உணர்த்தணும்னா அந்த மாதிரி ஓய்வு கொடுத்துருவார். ஒரு 3 மாசம் 6 மாசம் உட்கார்ந்த இடத்துல கடை அப்படின்ட்டுருவார். சாப்பாடு சாப்பிடணுமா ஒருத்தர் எடுத்துட்டு வந்து தரணும், தண்ணி குடிக்கணுமா எடுத்துட்டு வந்து தரணும், இயற்கை உபாதையை கழிக்கணுமா யாராச்சும் உங்களை தூக்கி கொண்டு போய் விடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருது அப்படின்னா அது வரையிலும் நீ ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்திருக்க, நான் இந்த உலகத்திலேயே பெரியவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க, அவ்வளோ பெரிய இந்த வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கணுமா இல்லையா? முடியுதா உன்னால? முடியல. அப்ப இந்த உலகம் என்பது தனி நபர்களுக்கானது அல்ல, இது ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பிலே ஒருவர் இன்னொருவருக்கு உதவிதான் வாழ வேண்டும். அப்போ ஒருவர் இன்னொருவருக்கு எப்போது உதவுவார்கள் என்றால் நீங்கள் மனப்பூர்வமான அன்பை ஒருவர் மீது நீங்கள் காட்டும் பொழுதுதான் ஒருவர் இன்னொருவருக்கு உதவுவார். நீங்க அன்பே காட்டாம வெறுப்பவே காட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒருத்தர் கூட கிட்டத்தில் வர மாட்டாங்க. அந்த கோபம், இந்த குரோதம், இந்த மாதிரி மனசு அழுக்கா வச்சுட்டு இருக்க பக்கம் யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட போய் பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த வாழ்க்கை சூனியமாயிடும், வாழ்க்கை சூனியமாயிடும். ஆனா அன்பை பொழிப்பவராக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த உலகமே தேடி வரும், இந்த உலகமே உங்களை நோக்கி வரும். தெளிவா தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில சில விஷயங்களை. அன்பால் வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை, அதுல மறுப்பே நீங்க சொல்ல முடியாது. அதுக்காக சில விஷயங்கள் அதெல்லாம் எல்லை மீறியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அவ்விடத்திலும் அப்படின்னா ஞானிய பெருமக்களுக்கு அதுவும் சாத்தியமே. அவ்விடத்தில் கூட அவர்களால் அன்பு செலுத்த முடியுமானால் அடியேனை போலவோ நம்மளை போலவோ இன்னும் அந்த முதிர்ச்சி பெறாத ஆன்மாக்களால் எல்லா இடங்களிலும் அன்பு செலுத்த முடிவதில்லை. ஆனால் அடியேன் கேட்டுக்கொள்வது, குறைந்தபட்சம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீதாவது அன்பை காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவியாக வந்தவரிடம், உங்கள் வாழ்க்கை துணைவராக வந்தவரிடம், அல்லது உங்கள் குழந்தைகளிடம், பெற்றவர்களிடம் குறைந்தபட்ச அன்பை காட்டுங்கள். அவர்களை நீங்கள் சிவமாகவே கூட நினைக்க வேண்டாம், சக மனிதனாக நினைத்து அவர்களுக்கான மரியாதையும் அந்த அன்பையும் காட்டுங்கள். ஒரு காலகட்டத்தில் அது மிகைப்படும். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த சிவம் வெளிப்படும் போது அவர்களுக்குள் இருக்கின்ற சிவமும் உங்களுக்கு வெளிப்படும். அப்பதான் இந்த உலகம் எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். அப்போதுதான் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் அன்பே வடிவானவர் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும். அது வரையிலும் நாம் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். இப்போ வாழ்க்கை போற போக்குல தான் போகணும். யாராலும் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. அப்படி இன்னும் ஒருவரும் பிறக்கவில்லை. மாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் தன்னை சுற்றி இருக்க சில விஷயங்களை மாற்றலாம், அல்லது தன்னை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கான வாய்ப்புகள் சில இடங்களிலே பிரகாசமாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சு